ஒரு அன்பான உற்சாகமான வரவேற்பினை பாரதியுடைய மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இங்கே களம் காண்கின்ற அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தீர்கள். தேர்தலிலே பல்வேறு கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரும்போது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. உங்கள் கட்சிக்கு வாக்களித்தால் யாரை நீங்கள் பிரதமராக்க போகிறீர்கள் என்கின்ற ஒற்றை கேள்வியை மட்டும் அவங்க கிட்ட கேளுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை தவிர இந்த நாட்டில் எந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கும் பிரதமர் என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. ஆனால் இன்று இந்தியா என்றால் அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிலே இந்திய நாட்டினுடைய பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகின்ற பொழுது கோயம்புத்தூரில் இருந்து யார் எம்பி ஆகணும்? சத்தமா சொல்லுங்க. இங்க கோயம்புத்தூரோட எம்பியாக அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக நமக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரப் போகிறார். பாரதிய ஜனதா கட்சி எங்கே என்று கேட்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளை பார்த்து கேட்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆழமாக ஆழமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் காட்டுகிறோம். கோவை நாடாளுமன்ற தொகுதி அதற்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கும். நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்களுடன் இணைந்து அவர் சொல்கின்ற செயல்படுத்துகின்ற அத்தனை திட்டங்களையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்துச் செல்வதற்கு நாம செய்ய வேண்டியது ஒரே வேலைதான். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போன உடனே எத்தனை நம்பர் பட்டன்ல ஓட்டு போடணும்? 1ஆம் நம்பர் பட்டன் தான் ஜெயிக்கிற பட்டன். பிஜேபி கட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் எத்தனை நம்பர்? 1ஆம் நம்பர் பட்டன்ல என்ன சின்னத்துல ஓட்டு போடணும்? சத்தமா சொல்லுங்க. தாமரைகளின் சின்னம், பெண்களின் சின்னம். ஜெயிக்க போவது நிச்சயமாக அந்த சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கு வெற்றி பெற போகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜெயிக்கின்ற கட்சிக்கு வாக்களிப்போம், மத்தியிலே ஆட்சி அமைக்கின்ற கட்சிக்கு வாக்களிப்போம், தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம் என்று கூறி அந்த சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இப்போது நம்மிடையே உரையாற்றுவார். பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கூட உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு சரித்திர தேர்தலில் பங்கேற்பதற்காக நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே ஜனநாயகத்தில் ஆள்பவர்களுக்கும் மக்களுக்கும் தூரம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஐயா. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்ப்போம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிப்போம். ஆனா இடையில அவங்க யாருமே நமக்கு தெரியாது. இதை ஒரு மனிதன் தன்னந்தனியாக உடைத்து ஆள்பவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை குறைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் மக்களுடைய எண்ணத்தை ஒரு ஆட்சி பிரதிபலிக்கிறது என்றால் நம்முடைய 10 ஆண்டு காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. பட்டி பட்டி எல்லாம் குமரிமுனையிலிருந்து காஷ்மீர் வரை எல்லா இடத்திலும் கூட உண்மையான ஒரு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டு கால ஆட்சி. 2014 நீங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் மீது அன்புமழை பொழிந்து 283 எம்பிக்களோடு அமர வைப்பீர்கள். 2019 303 எம்பிக்களோடு அமர வைப்பீர்கள். ஆனால் இந்த முறை இன்னும் வலிமையாக, இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சியில் அமர வைக்கப் போகின்றார். காரணம், முக்கியமான முடிவெடுப்பதற்கு பலம் தேவைங்கய்யா, பலம் தேவை. முக்கியமான முடிவெடுப்பதற்கு ஆழம் தேவை. நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் 2024 29 வரை இந்த 5 ஆண்டுகள் என்பது உலகத்திலே முதன்மை நாடாக வரக்கூடிய
இருக்கக்கூடிய நம்முடைய பாரத நாடுக்கு போடக்கூடிய அஸ்திவாரமாக இந்த 5 ஆண்டுகள் இருக்கும். 450 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே உலகத்தினுடைய முதன்மை நாடாக இருந்தோம். நம்முடைய 10 தலைமுறைக்கு அதை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த தலைமுறை, நம்முடைய தலைமுறை, நம் கண் முன்னால் 2047க்கு முன்பு உலகத்தினுடைய முதன்மை பொருளாதார நாடாக நம்முடைய பாரத நாடு மாறும். 2014 இந்தியாவை எப்படி சொன்னார்கள்? ஊழல் நாடு என்று சொன்னார்கள். ஊழல் நாடுகளுக்கெல்லாம் தலைநகர் நாடு என்று சொன்னார்கள். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்குகள் அவர்கள் மீது இருக்கிறது. ஒருவர் என்றே இல்லைங்க. ஆனா பாதி ஊழல் வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டும் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, நம்முடைய பிரதமர் அவர்கள் 2 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 1974 கச்சத்தீவு எப்படி தாரமாட்டாங்க நீங்களே டிவியில பாக்குறீங்க. சும்மா எடுத்து கொடுத்துட்டாங்க. சும்மா எடுத்து இந்தியாவில் ஒரு பகுதியை சும்மா எடுத்து கொடுத்தாங்க. இப்படித்தான் ஆண்டு கொண்டிருந்தார். அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகள் முதலமைச்சராக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சியும் கடந்த 50 ஆண்டு காலமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 4வது தலைமுறை சொல்லி அறிவித்து வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில ஒரு ஜனநாயக தேர்தல் சரித்திர தேர்தலாக நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். இந்த முறை மோடி அவர்கள் வரும்போது முழுமையாக மோடியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு சில வாரங்களுக்கு முன்பு சாலையிலே வந்து உங்களை எல்லாம் சந்தித்த பொழுது லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் எல்லோரும் கூட உலகத்தினுடைய தலைவனை, இந்தியாவுடைய பிரதமரை, நாட்டிற்காக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வந்திருந்தார். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. 400 எம்பிக்களோடு பிரதமர் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே சென்று 400 இருப்பார்கள். ஐயா, இந்த கோயம்புத்தூரை பொறுத்தவரை நமக்கு தெரியும். 10 ஆண்டு காலமாக பிரதமர் உறுதியாக இருந்த ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கி கொடுத்தார். ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூருக்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு மேல் 1440 கோடி ரூபாய் மேம்பாலங்கள் அனைத்துக்கும் கூட பணத்தை வாரி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பணம் சரியாக செலவிடப்படுகிறதா என்று பார்ப்பதற்கு இங்கே ஒரு நபர் இல்லை. பிரதமருடைய கண்ணால காதா இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. அதையெல்லாம் நாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி என்ற களத்தில் உங்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரி. சாமானிய மனிதர்கள் நீங்கள் எல்லாம் அரசியல் மீது ஆர்வம் எடுத்து வீதிக்கு வந்திருக்கின்றனர். எப்படி பார்ப்போம்? சாதாரண மனிதர்கள், இல்லத்தரசிகள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அரசியல் மீது ஆர்வத்தோடு வீதிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இப்ப மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்பதை உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் வைத்துக் கொண்டு 2024 மாற்றத்தை கொடுக்கவில்லை என்றால் எப்பொழுது மாற்றத்தை கொடுக்கும்? 33 ஆண்டு காலமாக மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆட்சி எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி 33 மாத காலமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்காக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உடைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் எல்லோரும் கூட உலகம் போற்றக்கூடிய உத்தமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை வலுப்படுத்துவதற்காக இந்த தேர்தல் நின்று கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரி. இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லோருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய எல்லோரும், பிரதமர் அவர்கள் கிருஷ்ணராக இருந்தால் நாங்கள் எல்லாம் ஆஞ்சநேய பக்தர்கள். பிரதமர் அவர்கள் முருகபெருமானார் இருந்தால் நாங்கள் எல்லாம் அவருக்கு சேவை செய்வதற்காக இருக்கின்றோம். காரணம், இது போன்ற ஒரு மனிதனுக்கு நம்மால் சேவை செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கு சேவை செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஐயா உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருப்பது உங்களுடைய அன்பு தம்பியாக நீங்கள் உங்களுடைய ஆதரவை அளித்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக ஏப்ரல் 19ஆம் தேதி காலையிலே முதல் ஓட்டு, முதல் வேலை நம் எல்லோரும் கூட தாமரைக்கு பாரத பிரதமர் அவருக்கு போனது. 10 ஆண்டு காலமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், ஒரு வாக்கம் கூட அந்த மனிதனை வலிமைப்படுத்தும். அந்த மனிதனை இன்னும் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஊக்கப்படுத்தும். அந்த மனிதன் இந்த பாரத திருநாட்டை இழந்த இடத்தை 450 ஆண்டுகளுக்கு பின்பு அடைய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கு தாமரை வளர்ந்திருக்கிறது. எல்லோருக்கும் அழைத்துச் செல்ல வேண்டும், எல்லோருக்கும் செல்ல வேண்டும். எல்லோரும் தாமரைக்கு வாக்களியுங்கள், எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். ஒரு நாடே முழுமையாக பிரதமரை பின்னால் அனுபவித்து நிற்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகள், அதையெல்லாம்
எல்லாம் நாம் சொல்வோம் கோவை என்றெல்லாலே தனி என்று சொல்வோம். கோவை மக்கள் மிக வித்தியாசமானவர், அன்புக்கு கட்டப்பட்டவர், ஆழமாக யோசிப்பவர், தீர்க்க தரிசனம், தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கோவை பகுதியில இந்த முறை உறக்கமாக சொல்வோம், மீண்டும் போடு வேண்டும் போடு மீண்டும் போடு வேண்டும் போடு என்று உறக்கமாக சொல்வோம். அன்பு சகோதர சகோதரி, நான் உங்களுக்கெல்லாம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோளுக்குரிய அன்பு தம்பி உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இது ஏதோ தனி மனிதர்களை வெற்றி இல்லை. அண்ணாமலை என்பது ஒரு முகம், இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்குங்க. அந்த சக்தி தான் நீங்கள், உங்களுடைய முகமாகத்தான் நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். இது கோவையுடைய வெற்றி, கோவை வளர்ச்சியுடைய வெற்றி, கோவை அடுத்த கட்டம் செல்வதற்கான வெற்றி. அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் எல்லோரும் பிரதமருக்கு அனுபவித்து நின்று ஒரு அற்புதமான நானூறு இருக்கிறதிலே கோயம்புத்தூர் எம்பி முதன்மையாக இந்த நானூறு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற பாட வேண்டுகோளை உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த என்ஜிஓ காலனியில எழுச்சியோடு மக்கள் திறந்து கொண்டிருக்கிறார். எனக்கு இருப்பவர் எல்லாம் பாரதியர்கள், இருப்பவர் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, இருப்பவர் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி, எங்க இருப்பவர் எல்லாம் நரேந்திர மோடி என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். மோடி தான் மாற்றத்தை நினைப்பவர்கள், நல்லதை நம்புவர்கள், நம்முடைய காலத்திலே வளர்ந்த பாரதத்தை பார்க்க வேண்டும் என்று யாரெல்லாம் இருக்கின்றோமோ நம்முடைய பேரும் நரேந்திர மோடி தான் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டிருக்கின்றீர்கள். என்ஜிஓ காலனியில உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, அன்பு சகோதர சகோதரிகளை, இது அற்புதமான இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய தருணம் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை பணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய OPS அண்ணன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணியினுடைய தலைவர் அண்ணன் சுப்ரன் இளங்கோ அவர்கள், இந்த பதவியில் இருக்கக்கூடிய எழுச்சி மிகுந்த இந்து முன்னணியினுடைய அன்பு தொண்டர்கள் அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் யாகு அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய கடினமாக பணி செய்யக்கூடிய அண்ணன் நந்தகுமார் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள், நமது ஒன்றிய தலைவர் கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் வழிநடத்தி பாரதிய ஜனதா கட்சிக்காக மிக கடுமையாக பாடுபட்டு கோயம்புத்தூரிலே தாமரை வளர வைத்து அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கனகராஜன், மோகன்குமார், சண்முகவடிவேல், பாலமுரளி, சிவகுமார் அவர்கள், அருள்பெருமாள், விஸ்வநாதன், பிரபாவதி, விஷ்ணுபிரியா கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய முன்னாள் கவுன்சிலர், தொண்டாமுத்தூர் சட்டமன்றத்தினுடைய முழுநேர ஊழியராக இருக்கக்கூடிய அன்பு ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் போடுகிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய அன்று இறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு தெரிவித்து, நம்முடைய தோழமை கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பெரியநாயக்கன் பாளையத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துவடிவேல் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், முருகானந்தம் அவர்கள், ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, உங்களை பெரிய மனமில்லை இருந்தும் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரையால் நாம் இணையத்தான் போகின்றோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களை அன்போடு இங்கிருந்து அடுத்த பகுதிக்கு விடுவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆதரவு உண்மையத்தையும் நீங்கள் அழிங்கள். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி